ஏன்னா ஒரு குடும்பத்தின் மேல் ஆளுகை செய்வதற்கு 2 பேர் தீவிரமா இருக்கிறாங்க. ஒன்று கர்த்தர், இன்னொன்று பிசாசு. ஒன்று தேவன், இன்னொன்று பிசாசு. காரணம், கர்த்தர் முதலாய் உண்டாக்கின குடும்பமாகிய ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று கர்த்தர் எவ்வளவு தீவிரமாய் இருந்தாரோ, அவர்களுக்கு நல்ல நல்ல ஆலோசனைகள்லாம் கொடுத்து இந்த சந்ததி பரிசுத்தமான சந்ததியா வரணும், இந்த சந்ததியை கொண்டு ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை உருவாக்கணும்னு சொல்லி எவ்வளவு ஆசையாக அந்த சந்ததியை, அந்த ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் உண்டாக்கி அவங்கள குடும்பமா உண்டாக்கி அவங்களுக்கு நித்தம் ஆலோசனை ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடு. அப்ப இதையெல்லாம் பார்த்து கொண்டு வந்த பிசாசும் ஒரு தந்திரத்தை செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் நினைக்கிறார் இந்த குடும்பம் பரிசுத்தமா இருக்கணும், இந்த குடும்பம் பரிசுத்த சந்ததியா இருக்கணும். கர்த்தர் ஒருவனை உண்டு பண்ணினார், பின்ன ஏன் இன்னொருவரை படைத்தார் என்றால் ஒரு பரிசுத்தமான சந்ததி வெளிப்பட வேண்டும் என்றுதான். இது தேவனுடைய திட்டம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒவ்வொருவரையும், என்னையும் சரி இங்க இருக்கிற நம் எல்லோரையும் சரி, கர்த்தர் தெரிந்து கொள்ள காரணம் நம் மூலியமாய் பரிசுத்தமான சந்ததிகள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி. திருமணமானவர்களா இருந்தாக்க உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? பரிசுத்தமா வளர்க்கணும். திருமணம் ஆகாதவர்களா இருந்தால் திருமணம் ஆனதுக்கு அப்புறமாக உங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லிதான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு வித்தியாசத்திலும் அனுபவத்திலும் இந்த கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். காரணம் என்ன? பரிசுத்தமான சந்ததிகள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி.